ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மேரே பாஸ் முஜே இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது, மேரே பாஸ் எங்கே சொல்லணும், முஜே எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது கூடவே இருந்தால் இந்த இஃப் கண்டிஷன் வச்சு வரும் இல்லையா, உங்களுக்கு நேரம் இருந்தா, இஃப் யூ ஹாவ் டைம். ஸோ உங்களுக்கு நேரம் இருந்தா இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க, அவர் கேட்டா பணம் கொடுங்க, ஸோ கேட்கலன்னா கொடுக்காதீங்க. அந்த அர்த்தத்துல நீங்க அவங்களுக்கு கால் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க முன்னாடியே டிக்கெட் வாங்கினா ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் எப்படி பேசுறது? ஸோ அந்த மாதிரி இஃப் கண்டிஷன் எல்லாமே அகர் வச்சு வரும் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சேனல்லே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஸோ நீங்க ஒரு பொருளை வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அது உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க மேரே பாஸ் சொல்லணும். ஓகேங்களா? என்கிட்ட, கிட்ட அப்படின்னாலே பாஸ் அப்படின்றது அர்த்தம். மேரே பாஸ் என்னிடம். ஸோ நீங்க அந்த பொருளை வச்சிருக்கீங்க, அது உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ பொருளா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற பட்சத்துல நீங்க பாஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். மேரே பாஸ். உங்ககிட்ட அப்படின்னா ஆப்கே பாஸ். அவர்கிட்ட, அவங்க கிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கே பாஸ் அப்படின்னு சொல்லணும். நம்ம கிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு ஹமாரே பாஸ் அப்படின்றத சொல்லணும். ஸோ என்கிட்ட லேப்டாப் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மேரே பாஸ் லேப்டாப் ஹே. உங்ககிட்ட லேப்டாப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ இங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு கொஷின் வேர்டு இல்லை. கொஷின் வேர்ட் மீன்ஸ் என்ன, எது, ஏன், அப்படி அந்த மாதிரியான கொஷின் வார்த்தைகள் எதுவும் இல்லை. அப்படின்ற பட்சத்துல நம்ம கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவோம், கியா சேர்ப்போம். ஸோ கியா ஆப்கே பாஸ் லேப்டாப் ஹே அப்படின்னு கேட்கலாம். இல்ல ஆப்கே பாஸ் லேப்டாப் ஹே கியா அப்படின்றதும் கேட்கலாம். என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மேரே பாஸ் பைசே ஹே அப்படின்னு சொல்லணும். பைசே ஹே. எனக்கு நேரம் இருக்கு. ஸோ டைமும் நீங்க யூஸ் பண்றது தான், டைம் எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றது ஸோ உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால மேரே பாஸ் சமய் ஹே அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு நேரம் இருக்கா அப்படின்னு கொஸ்டினா கேட்கறதுக்கு கியா ஆப்கே பாஸ் சமய் ஹே, இல்ல ஆப்கே பாஸ் சமய் ஹே கியா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அடுத்தது எனக்கு தூக்கம் வருது. ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், நடக்கணும் அப்படின்ற பட்சத்துல முஜே அப்படின்றத யூஸ் பண்ணணும். நீங்க அந்த பொருளை வச்சில்ல, ஏதோ ஒரு பொருளை பத்தி பேசும்பொழுதுதான் மேரே பாஸ் அப்படின்றத சொல்லுவீங்க. பட் உங்களுக்கு ஒரு பொருள் தேவை, உங்களோட ஃபீலிங்ஸை சொல்றீங்க, எனக்கு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அப்படின்லாம் சொல்றீங்க. நம்ம தமிழ்ல எனக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை தானே சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஹிந்தியில முஜே அப்படின்னு சொல்லணும். எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்றதுக்கு முஜே நீந்த் ஆ ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஆ ரஹி ஹே சொல்லுவீங்க. ஆனா இருந்தா ஆ ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹே அப்படின்னு தான் சொல்லணும், ஹூன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? எனக்குன்னு சொல்றதுனால. ஸோ எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு முஜே மதத் சாகியே அப்படின்னு சொல்லணும். எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா பானி சாகியே அப்படின்னு சொல்லணும். பைசா சாகியே அப்படின்னா பணம் வேணும். ஸோ உங்களோட தேவைகள், உங்களோட ஃபீலிங்ஸ் அப்படின்னா தூக்கம் வருது, பசிக்குது, பூக் லகிஹே அப்படின்னா பசிக்குது அப்படின்னு அர்த்தம். தூக்கம் வருது அப்படின்னா நீந்த் ஆ ரஹா ஹே அப்படின்னு பார்த்தோம். ஸோ தேவைகளை சொல்றதுக்கு மதத் சாகியே ஹெல்ப் வேணும், பணம் வேணும் அப்படின்னா பைசா சாகியே அப்படின்னு கேட்கணும். ஸோ எனக்கு தெரியும், உங்களை பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்ற பட்சத்துலயே முஜே மாலும் ஹே, முஜே பத்தா ஹே அப்படின்றதுதான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு குளிருது, என்கிட்ட பெட்ஷீட் இருக்கு ஆனா அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ எனக்கு குளிருது. நீங்க உங்களோட ஃபீலிங், உங்களுக்கு குளிர் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. ஸோ அங்க முஜே சொல்லணும். முஜே தன் லக் ரஹா ஹே, தன் லக் ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். என்கிட்ட போர்வை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ என்கிட்ட இருக்கு, அது நீங்க போர்வையா வச்சிருக்கீங்க. ஸோ மேரே பாஸ் கம்பல் ஹே அப்படின்னா என்கிட்ட கம்பளி இருக்கு, போர்வை இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்களுக்கு நீங்க ஒரு பிகினரா இருக்கிற பட்சத்துல முக்கியமான ஹிந்தி வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லயும் தெரிஞ்சதுனாலே நீங்க கொஞ்சம் பயமே இல்லாம பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயுமே எந்த ஒரு லாங்குவேஜுமே பேச தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பட் அந்த பிகினர் ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த முக்கியமான வேர்பு, வேர்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு 10 ஸ்டெப் தைரியமா எடுத்து வைக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான ஹிந்தி வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லயும் வேணும் அப்படின்னாலும் அது கூடவே டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்ஸ்க்கான ஃபார்மேட், முக்கியமான ஹிந்தி சென்டென்சஸ், நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் உங்களுக்கு வேணும், அதுக்கான ஆக்சஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு நேரம் இருந்தா இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க. இஃப் யூ ஹாவ் டைம், உங்களுக்கு நேரம் இருந்தா வாங்க. ஸோ இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இருந்தா வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இஃப் யூ கண்டிஷன், இஃப் கண்டிஷன் அப்படின்னாலே அகர் தோ யூஸ் பண்ணுவோம். அகர் அப்படின்னா இருந்தால் அப்படின்றது அர்த்தம் பேசிக்கா. ஓகேங்களா? ஸோ இருந்தால், உங்களுக்கு நேரம் இருந்தால். ஸோ அகர் ஆப்கே பாஸ் சமே ஹே, இதோ இப்பதான் பார்த்தோம். மேரே பாஸ் சமே ஹே, ஆப்கே பாஸ் சமே ஹே. ஸோ ஆப்கே பாஸ் சமே ஹே அப்படின்றது வரும். तो आज घर आइए, आज घर आइए அப்படின்னா இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க. ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு, கர் ஆயியே அப்படின்னா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அர்த்தம். கர் அப்படின்னா வீடு. ஸோ இங்க தோ அப்படின்றது ஒரு சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலி கேட்டிருந்தாங்க, இங்க ஏன் தோ வருது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு நேரம் இருந்தால், உங்களுக்கு நேரம் இருந்தா அப்படின்னா வீட்டுக்கு வாங்க. நம்ம பேசும்பொழுது அந்த அப்படின்னா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, நடுவில் அந்த ரெண்டு சென்டென்ஸை கம்பைன் பண்றதுக்கு. உங்களுக்கு நேரம் இருக்கா, ஸோ இருந்ததுன்னா வீட்டுக்கு வாங்க. ஸோ உங்களுக்கு நேரம் இருந்தா அப்படின்னா வீட்டுக்கு வாங்க. ஸோ அப்படின்னா இருந்தா அந்த மாதிரிலாம் ஒரு கன்ஜெக்ஷன் மாதிரி சொல்றோம் இல்லையா, ரெண்டு சென்டென்ஸை கம்பைன் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு வர்ற வார்த்தை தான் வந்து தோ அப்படின்றது. இதுக்கு எக்ஸாக்டா லிட்ரலா இதுதான் மீனிங் அப்படின்றத சொல்ல முடியாது. ஓங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ் இந்த ஃபார்மேட் படி பார்த்தா வந்து அப்போ வீட்டுக்கு வாங்க. ஸோ உங்களுக்கு நேரம் இருந்தா அப்போ வீட்டுக்கு வாங்க, அப்போ அப்படின்ற அர்த்தத்துல அங்க வருது. ஸோ நிறைய இடங்கள்ல அப்போ அப்படின்னு சொல்றதுக்கு தப்புன்னு சொல்லுவோம். நீங்க அதை உடனே கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்க அந்த ரெண்டு சென்டென்ஸை கம்பைன் பண்றதுக்காக வருது. ஓகேங்களா? நம்ம பேச்சு வழக்குல அப்போ வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு சில இடங்கள்ல அப்ப நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா அப்படின்னா ஏதோ ஒரு காலத்தை சொல்றீங்க, என்னைக்கோ ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்றீங்க. இங்க அப்போன்னு சொல்றது வந்து வேற. ஓகேங்களா? ஸோ அகர் ஆப்கே பாஸ் சமய் ஹே தோ கர் ஆஜ் ஆயியே அப்படின்னு சொல்லணும். நீங்க லேட்டா வந்தா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவீங்க. அகர் ஆப் லேட் ஆயேங்கே, லேட் ஆயேங்கே அப்படின்னா லேட்டா வந்தால். ஸோ நீங்க அப்படின்றதுனால ஆயேங்கே. அவர் லேட்டா வந்தா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அகர் ஓ லேட் ஆயேகா. இதுவே பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஓ லேட் ஆயேகி அப்படின்னு சொல்லணும். ஸோ தோ ட்ரெயின் மிஸ் ஹோ ஜாயேகி அப்படின்னா ட்ரெயின் மிஸ் ஆகிடும். ட்ரெயின் அப்படின்றதுனால, ட்ரெயின் பெண்பால் அப்படின்றதுனால ஹோ ஜாயேகி அப்படின்றது வருது. ஓகேங்களா? நீங்க உண்மையை சொன்னா அவ புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்றதுக்கு அகர் ஆப் சச் போலேங்கே, ஆப் சச் போலேங்கே அப்படின்னா நீங்க உண்மையை சொன்னால். தோ ஓ சமஜ் ஜாயேங்க, அவர் புரிந்து கொள்வார் அப்படின்னா சமஜ் ஜாயேங்கே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓ சமஜ் ஜாயேஹா அப்படின்றத கரெக்டா சொல்லலாம். ஓகேங்களா? அங்க லிட்டரலா சொன்னா ஓ அவர், ஸோ ஜாயேஹா அப்படின்றது தான் வரும். ரொம்ப ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை பத்தி பேசும்பொழுது ஜாயேங்கே அப்படின்னு சொல்லணும். இல்ல நிறைய பேர் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னா சமஜ் ஜாயேங்கே அப்படின்றது சொல்லலாம். ஸோ சமஜேங்கே, சமஜேகா அப்படின்றதும் சொல்லலாம். அதுவுமே கரெக்ட் தான். அவர் கேட்டா பணம் கொடுங்க. ஸோ நான் இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து சமஜ்னாவோட யூசேஜ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எல்லா டென்ஸ்லயும் எப்படி வரும் அப்படின்றது. ஸோ நீங்க என்கிட்ட பிடிஎஃப்லயும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா டென்ஸ்லயும் ஒரு சென்டென்ஸ், ஒரு வேர்பு எப்படி எல்லாம் மாறும் அப்படின்றது இருக்கும். அவர் கேட்டா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அகர் ஓ மாங்கேங்கே தோ பைசா தீஜியே. ஸோ பைசே தீஜியே அப்படின்னா பணம் கொடுங்க. மாங்கேங்கே, ஸோ மாங்கோ பூச்சோ ரெண்டு வேர்பு இருக்கு. கேளு அப்படின்னு சொல்றதுக்கு பொருள், பணம் இந்த மாதிரி கையில உங்க கையில கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மாதிரியான பொருளா இருந்தது அப்படின்னா மாங்கோ அப்படின்ற ஒரு வேர்பு யூஸ் பண்ணுவோம் கேளு அப்படின்னு சொல்றதுக்கு. அதர்வைஸ் ஒருத்தரை பத்தி தகவல், ஒரு இன்ஃபர்மேஷன், அவரோட பேரு, நம்பர், சம்திங் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வந்து பூச்சோ, பெர்மிஷன் கேட்கறது, இந்த மாதிரியான இடங்கள்லாம் பூச்சோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அவர் கேட்டா பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லணும், அகர் ஓ பூச்சேங்கே அப்படின்னு சொல்றோம். அவர் கேட்டா பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்றோம். ஸோ பெர்மிஷன், அவர் கேட்டா அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அகர் ஓ பூச்சேங்கே, பூச்சேங்கே அப்படின்றதான் சொல்லணும். இங்க வந்து பணம் அப்படின்றதுனால மாங்கேங்கே அப்படின்னு சொல்றோம். ஸோ பைசே தீஜியே. அவர் கேட்டா ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரூல்ஸ், பெர்மிஷன், ரூல்ஸ், ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம் அப்படின்னாலுமே பூச்சேங்கே. அகர் ஓ பூச்சேங்கே தோ ரூல்ஸ் சமச்சியே அப்படின்னா, சமச்சியே அப்படின்னா புரிய வைங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்க வேலையை சரியா பண்ணா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அகர் ஆப் அப்னா காம், அப்னா காம் அப்படின்னா உங்களுடைய வேலை. இங்க ஆப்னா இல்ல அப்னா அப்படின்னா தன்னுடைய. சோ அப்னா காம் அப்படின்னா தன்னோட வேலை. சஹி சே கரேங்கே, சரியா பண்ணா. தமிழ்ல வர மாதிரியே வருது பாருங்க, சஹி. தமிழ்ல சரி, இங்க வந்து சஹி, சஹி சே கரேங்கே. तो आपको आपको அப்படின்னா உங்களுக்கு தரீஃப் மிலேகி அப்படின்னா பாராட்டு கிடைக்கும். தரீஃப் மிலேகி. ஸோ தாரீஃப் மிலேகி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன பாராட்டினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சப்னே மேரி தாரீஃப் கியே. ஸோ தாரீஃப் கியா அப்படின்னா பாராட்டினாங்க அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல. எல்லாரும் அப்படின்னா சப். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம நே கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த
அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்பவே லென்த்தியாக போகும். நம்மளோட பாஸ்ட் டென்ஸ் வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சப்னே மேரி தாரிஃப் கியா. வழக்கத்துக்கு மாறா நீங்க ஏதாவது பார்த்தா உடனே சொல்லுங்க. வழக்கத்துக்கு மாறா அப்படின்னு சொல்றதுக்கு குச் அலக். ஸோ அகர் ஆப் குச் அலக் தேக்கேங்கே, வழக்கத்துக்கு மாறா குச் அலக் தேக்கேங்கே பார்த்தா, தோ துரந்த் பத்தாயே உடனே சொல்லுங்க அப்படின்னா துரந்த் பத்தாயே அப்படின்னு அர்த்தம். ஸோ வழக்கத்துக்கு மாறா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து குச் அலக் தவிர மாமுலி சே அலக் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமுலி சே அலக், மாமுலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வழக்கமா அப்படின்னா மாமுலா, அது ஒரு ஹிந்தி வார்த்தை தான் ஆக்சுவலா. மாமுலி சே அலக் வழக்கத்துக்கு மாறா, மாறாக அப்படின்னா அலக். ஓகே. அஜீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அஜீப் அப்படின்னா வழக்கத்துக்கு மாறா, வினோதமா, ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் அந்த மாதிரி அர்த்தம் வினோதமா அப்படின்னு சொல்றதுக்கு. நீங்க அவங்களுக்கு கால் பண்ணா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அகர் ஆப் உஸ்கோ கால் கரேங்கே. ஸோ அவருக்கு அவளுக்கு அப்படின்னா உஸ்கோ கால் கரேங்கே. இதுவே அவங்களுக்கு அவர்களுக்குன்னு ரெஸ்பெக்டா சொல்லும் பொழுது உன்ஹேன் அப்படின்றத சொல்லணும். அகர் ஆப் உன்ஹேன் கால் கரேங்கே தோ ஓ பகுத் குஷ் ஹோங்கே, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்படின்னா ஓ பகுத் குஷ் ஹோகா அப்படின்னு சொல்லணும். இதுவே ஒரு பெண் அப்படின்னா ஹோகி, ரெஸ்பெக்டா இல்ல பலரை பத்தி சொல்லும் பொழுது ஹோங்கே சொல்லணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த பேக்கேஜ், இந்த கொரியர் இப்ப அனுப்பினா வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு சொல்றதுக்கு அகர் ஆப் பேக்கேஜ் அபி பேச்சேங்கே. ஸோ கொரியர் அபி बेचेंगे. सो कोरियर अभी बेचेंगे அப்படின்னா கொரியர் இப்ப அனுப்பினா. तो शुक्रवार को आएगा, शुक्रवार को அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு, ஆயேகா அப்படின்னா வரும் அப்படின்றது அர்த்தம். நீங்க முன்னாடியே டிக்கெட் வாங்கினா ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். अगर आप पहले से टिकट खरीदेंगे, सो வாங்க அப்படின்னா கரிதோ, கரிதேங்க அப்படின்னா வாங்கினால். ஸோ வாங்குவோம் அப்படின்றது அர்த்தம். அகர் வர்றதுனால வாங்கி இருந்தால், வாங்கினால் அப்படின்றது அர்த்தம். தோ ரேட் பகுத் கம் ஹோகா, ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். பகுத் கம் அப்படின்னா ரொம்ப கம்மி, ஹோகா அப்படின்னா இருக்கும், ஆகும் அப்படின்றது அர்த்தம். நீ சாப்பாடு சாப்பிட்டா நீ விளையாட போலாம் அப்படின்னு சொல்றதுக்கு அகர் தும் கானா காயேகா, அகர் தும் கானா காயேகா தோ தும் கேள்னே ஜா சக்தாகும், கேள்னே ஜா சக்தாகும் அப்படின்னா விளையாட போகலாம். இதுவே நீங்க ஒரு பெண்ணை பார்த்து சொல்றீங்க அப்படின்னா கேள்னா கேள்னே ஜா சக்தி ஹூன் அப்படின்றத சொல்லலாம். கேள்னே ஜா சக்தி ஹே, சாரி ஹே வரும். ஹூன் அப்படின்னா நீங்க உங்களை பத்தி பேசுறீங்க அப்படின்றது அர்த்தம். நீங்க தெளிவா எழுதினா குழப்பம் இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு அகர் ஆப் சாஃப் லிக்கேங்கே, சாஃப் லிக்கேங்கே அப்படின்னா தெளிவா, சாஃப் அப்படின்னா சுத்தம், தெளிவு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். सो आप साफ लिखेंगे तो कंफ्यूजन नहीं होगा, குழப்பம் ஆகாது. नहीं होगा அப்படின்னா ஆகாது. நீங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவரால் ஜெயிக்க முடியும். अगर आप उन्हें एक मौका देंगे, ஸோ அகர் ஆப் அப்படின்னு ஆப் அப்படின்னா நீங்க உன்ஹேன் அவருக்கு, ஏக் மௌக்கா ஒரு வாய்ப்பு, மௌக்கா அப்படின்னா வாய்ப்பு, தேங்கே அப்படின்னா கொடுத்தால். तो वो जीत सकते हैं, जीत सकते हैं அப்படின்னா ஜெயிக்க முடியும் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.